ஒரே ஒரு வார்த்தை தானங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னார். அது என்னப்பா பார்ட்டி ஃபண்டு? எல்லாம் எந்திரிச்சு தெரியும், நக்கலா கேட்குறாரு. என்னது அப்படின்னு பார்ட்டி ஃபண்டுன்னு கீழே சொல்கிறாங்க. அதை சொன்னோடனே பற்றிக்கிடுச்சு. சட்டமன்றம் அது வரைக்கும் 30 நிமிஷம் அமைதியாக இவர் பேசுகிறத, காலம் எவ்வளவு விசித்திரமானது, வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது. இது வரைக்கும் நீங்கள் யாரையாவது பேச விட்டுருக்கீங்களா? யாராவது பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு தான் மூலவதிமை அதிகம், நாங்கள் தான் அரசியல்வாதி, எங்களுக்கு தான் பரம்பரை அரசியலை கரைச்சி குடிச்சவன், உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும், உங்களுக்கு பேச வராது, உங்களுக்கு அது புறம் தெரியாது அப்படின்னு அரசியலை ஒரு அந்நியப்படுத்தி வச்சிருந்தீங்க. அதெல்லாம் உடச்சி விட்டோம். நீங்கள் ஊர்க்கதையெல்லாம் பேசிட்டு உலக அரசியல் பேசிட்டு உள்ளூர் அரசியல் விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ண அந்த மேட்டுமைத்தனம் பண்ணையாரத்தனத்துக்கு தான் இன்றைக்கி மக்கள் சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யாரையுமே நீங்கள் உள்ள விடுறதில்ல. ஒரு சாமானியன்லாம் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போய் பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு உட்காந்துருக்காங்க, கேள்வி கேட்குறானே, பதில் சொல்லணுமே. உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நீங்கள் அதில் எதிர்க்கட்சியாக, சிறந்த எதிர்க்கட்சியாக நீங்கள் அங்கே உட்காந்து அதுக்கு பதில் சொல்லிக்கணுமா இல்லையா? வெளியே போயிட்டாங்களே. வெளியே என்ன பேசுறீங்க? இப்போ முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். குற்றச்சாட்டு இல்லை, இவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றாரு. 2000 ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், 2017 2026 அதிமுக திமுக சேர்த்து தான் சொல்றாரு. 2 ஆட்சியிலும் ஏகப்பட்ட கரப்ஷன் நடந்துக்கு, தோண்டிட்டு இருக்கிறோம், யாரையும் நாங்கள் விட மாட்டோம், தப்பிக்க விட மாட்டோங்கிறார். அப்போ 2017 2026 வரைக்கும் திமுக அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட்டில் நடந்த மொத்த கரப்ஷனையும் தோண்ட போகிறோங்கிறார். அப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள், அவங்க பண்ணுறோம் பண்ணலை அப்படின்னு சொல்லணும்ல. நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க, டாஸ்மார்க்லேருந்து பார்ட்டிக்கு ஃபண்ட் வாங்குறாங்க, டாஸ்மார்க்லேருந்து கட்சி நிதி வாங்குறாங்கன்னு ஒரு சொல்கிறார். அது எந்த கட்சின்னு தெரியல, அதுக்கு நீங்கள் கோபப்படுறீங்க?